அத்திப்பழம் நந்தகுமார் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கா? ஏதாவது கஷ்டமா இருக்கா உங்களுக்கு? ஏதாவது உடம்புல பண்ணுதா சொல்லுங்க. முக்கியமா வந்து மெலோட்டின் சுரப்பி நல்லா நம்ம சுரந்ததுனால நல்லா தூக்கமின்மை பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குளியல் தான். தோல்ல வந்து மைக்ரோ ஹோல்ஸ் சொல்லுவோம். அது மூலியமா நமக்கு வேர்வை மூலியமா கழிவுகள் எல்லாமே ஃபுல்லா வெளியில போகும். அனைவருக்கும் இனிய யோகா வணக்கம். இயற்கை வாழ்வியல் பயிற்சி முகாம் ஜெயரகா இயற்கை மருத்துவம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம வந்து காலை உணவெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிட்டோம். பல உணவுகள் மட்டும்தான் அதை முடிச்சு மூலிகை பிராணாயாமம் முடிச்சோம். அதை தொடர்ந்து வந்து இப்ப வந்து முக்கியமான ஒரு குளியல் வாழை இலை குளியல் அப்படின்றத நம்ம வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ வாழை இலை அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கு தான் பயன்படுத்துவோம். உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இலை. அந்த உணவுல சாப்பிடுற இலையில நம்ம பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து கிருமிகள்லாம் போகும்னா வாழை இலை சாப்பிட்றோம். அதே மாதிரி இந்த வாழை இலை குளியல் வந்து நம்ம வந்து இது பண்ண போறோம். இது எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, வாலண்டியர்ஸ் இந்த பாலா, டாக்டர் ஜினித் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமா வாழை இலையை வந்து அப்படியே முழுசா எடுத்து கட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கீழே ஒரு இலையை போட்டுருவாங்க. போட்டு அது மேல படுத்துருவாங்க. கீழே எந்த விதமே இருக்கக்கூடாது. இலை மேல அவங்க படுத்துருவாங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, அவங்களுக்கு வந்து செக் பண்ணிக்குவோம் எல்லாமே பிபி அந்த இதெல்லாம் செக் பண்ணிட்டு டாக்டர் நேச்சுரோபதி டாக்டர்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. அது பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தண்ணி நிறைய சாப்பிட்டுட்டு ஒரு துண்டு எடுத்து தலைப்பகுதியில வச்சுட்டு அப்படியே கீழே படுத்துக்குவாங்க. தண்ணி நிறைய சாப்பிட்டு படுத்துக்கணும். படுத்துட்டதுக்கு அப்புறம் ஃபுல்லா வாழை இலை ஃபுல்லா திட்டத்தில் ஒரு 8 இலை வரும். 8 இலையை ஃபுல்லா போட்டு சுத்திடணும். ஃபுல்லா சுத்திட்டு மூக்கு போக்க மட்டும் ஒரு ஓட்டை ஹோல்ஸ் போற மாதிரி பண்ணிடணும். செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா சுவாசம் மட்டும் நடந்துகிட்டு இருக்கும். உள்ள கட்டுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழை இலையில நிறைய பலன் இருக்கு. முக்கியமா வந்து உடல்ல உள்ள கழிவுகள் எல்லாமே நமக்கு நச்சுக்கள் எல்லாமே வந்து கழிவுகள் கிருமிகள் எல்லாமே வெளியில போறதுக்குரிய ஒரு அற்புதமான நம்ம தோல்ல வந்து நம்ம வந்து மைக்ரோ ஹோல்ஸ் சொல்லுவோம். அது மூலியமா நமக்கு வேர்வை மூலியமா கழிவுகள் எல்லாமே ஃபுல்லா வெளியில போகும். ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதுல வந்து ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பா சரியா போகும். அது சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து டீடாக்ஸ் மூலமா நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்க, சூரிய பகவான் அருள் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப அதிகமா நம்ம நல்லா அந்த பண்ணணும். கிட்டத்தட்ட 15 to 20 நிமிஷம் அவங்களுடைய உடல் தகுந்த மாதிரி நமக்கு வந்து ஹீட் பண்ணணும். பண்ணும்போது நம்ம நல்லா இருக்கும். அப்புறம் முக்கியமா வந்து மெலோட்டின் அப்படின்ற ஒரு சுரப்பி இருக்கு. அந்த சுரப்பி நல்லா நம்ம சுரந்ததுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்கா மூளை பகுதியில போறதுனால நல்லா தூக்கமின்மை பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குளியல் தான் வாழை இலை குளியல். சாதாரணமா வந்து செய்யலாம். ஆனா இது கண்டிப்பா வந்து தனியா நம்ம வீட்டுல வந்து நம்மளே செஞ்சு நம்மளே கட்டிட்டு பண்ணக்கூடாது. கண்டிப்பா ஒரு நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டல் வச்சு அவங்களுடைய துணையோட பண்ணோம் அப்படின்னு சொன்னா நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்னொருத்தான் கண்டிப்பா பண்ணணும், தனியா நம்மளே பண்ணிக்க கூடாது. இது வந்து வாழை இலை குளியல். இது 20 நிமிஷம். ஐயா உங்க பேர் என்ன? என் பேரு அத்திப்பழம் நந்தகுமார். அத்திப்பழம் நந்தகுமார் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கா? ஏதாவது கஷ்டமா இருக்கா உங்களுக்கு? இல்ல கஷ்டம். வேர்வை வேக்குதா? வேக்குது. ஓகே, தண்ணி சாப்பிட்டீங்களா? ஏதாவது உடம்புல பண்ணுதா சொல்லுங்க. சரியா? அத்திப்பழம் நந்தகுமார். ஓகே, நன்றி ஐயா. உங்க பேர் என்னையா? பாத்தீங்கன்னா பக்கத்துல உங்க ஃப்ரெண்டு பக்கத்துல படுத்துட்டீங்க. ரொம்ப அருமையா, ரொம்ப அற்புதம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இருக்குதா? ரொம்ப கஷ்டமா இருக்கா? இல்ல கஷ்டமா. ஓகே ஓகே, தண்ணி சாப்பிட்டீங்கல்ல? ஓகே, இந்த மாதிரி நம்ம 2 பேருக்கு சாம்பிள் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி இவங்களும் மகளிர் வந்து அந்த பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நல்லா வந்து டாக்டர்ஸ் அவங்க 2 பேர் இருக்காங்க. இந்த டாக்டர் ஜினித் வந்து ரொம்ப நல்லா இங்க பண்ணிருக்காரு. பாலாவும் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பண்ணவும் நான் சொன்ன மாதிரி மீண்டும் சொல்கிறேன், உடல்ல நச்சுக்கள் வந்து கழிவுகள் அதிகமா நம்ம தேங்கிச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து வியாதியின் தொடக்கம். கழிவுகள் நீக்கம் ஆரோக்கியத்தின் துவக்கம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதுவும் வெயில் காலத்துல வந்து பித்தத்தினால சம்பந்தப்பட்ட வியாதிகள் எல்லாமே கூட சரியாகும். இந்த கோடை காலம் இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, வெயில் நல்லா அடிக்கணும். வெயில் அடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா அது கூட வந்து மருதநாயகம் ஐயா அவரும் வந்து ரொம்ப நல்லா வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இவங்க இந்த குழுவா எடுத்து நாங்க எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது தான் அந்த பலன்கள் கிடைக்கும். இது வந்து 20 நிமிஷம் அவங்க பண்ணுவாங்க. இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதன் பிறகு நம்ம அடுத்த கட்டம், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் உட்காந்துட்டு வேர்வெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம அடுத்த கட்டம் பண்ண போறோம். ஓகே, நன்றி, வணக்கம்.